பொருள் வந்து நமக்கு வந்து காணாமல் போச்சு. காணாமல் போன பொருள் வந்து ஒரு டாக்குமெண்ட்டும் வச்சுக்குவோம். இப்போ டாக்குமெண்ட் வந்து எந்த கிரகம்? புதன். டாக்குமெண்ட் வந்து புதன் தான். சரிங்களா? டாக்குமெண்ட் வந்து புதன். இப்போ இன்னைக்கு சூரியன் வந்து அவயோகமா இருக்கனால இன்னைக்கு தேதி வந்து 17. ஆமாம், 17/5/2026 அதிக நாமயோகம் போயிட்டு இருக்கு வளர்பிறை. அப்போ வந்து புதன் வந்து அவயோக நட்சத்திரமான கிருத்திகையில் அவயோகி சூரியனுடன் வந்து இணைஞ்சிருக்காரு. இது வந்து கெடுபலனை தரக்கூடிய நிலையில் வந்து இருக்கு. இப்போ டாக்குமெண்ட் காணாமல் போச்சு. அந்த டாக்குமெண்ட் எங்க இருக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கிருத்திகை நட்சத்திரத்துக்குன்னு குறிப்பிட்ட இடங்கள் வந்து இருக்கு. அந்த இடங்கள்ல தேடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடைக்கும் நமக்கு. கிருத்திகை அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? கார்த்திகை பெண்கள்னு எடுக்கலாம், கார்த்திகை தீபம்னு எடுக்கலாம். கரெக்டா? அப்ப தீபம் தொடர்புடைய இடங்கள் திருவண்ணாமலை, அதே போல கூம்பு எரிக்கக்கூடிய இடங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் சம்மந்தப்பட்ட இடங்கள். வீட்டில் வந்து தீபம் போடுறது, கோவிலில் தீபம் போடுறது, இதெல்லாம் வந்து கிருத்திகை தான். கிருத்திகைக்கு உண்டான உணவு என்ன? வாழை மரம், வாழை சம்பந்தப்பட்ட உணவுகள். அப்போ வாழை மரத்தினுடைய இருப்பிடம், வாழை சம்பந்தப்பட்ட உணவுகள், இதெல்லாம் வந்து கிருத்திகை தான். கிருத்திகைனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வால்னு எடுக்கலாம், கத்தின்னு எடுக்கலாம். ஸோ அதை எங்கேயாவது நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டு இருக்கோம், அல்லது அது சம்மந்தமாக யாராவது வந்து வித்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அந்த பொருள் வந்து மிஸ் ஆயிருக்கும் நமக்கு. ஓகேங்களா? வேற கிருத்திகைனா என்ன சொல்லலாம்? புகைப்போக்கின்னு எடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து புகைப்போக்கினா நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணுறோம், அந்த புகையெல்லாம் வெளியில் போகிறதுக்கு ஒரு புகைப்போக்கி வச்சுருப்போம். ஹோட்டல்ஸில் நிறைய ஹோட்டலில் வந்து இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து கிருத்திகை தான். சரிங்களா? வேற கிருத்திகை என்ன சொல்லிருங்க? காரங்கள், கோதுமை. குறிப்பாக வந்து சூரியன் வந்து கோதுமைன்னு எடுக்கலாம். நட்சத்திரத்தில் வந்து கிருத்திகை, உத்திர, உத்திராடம்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதில் வந்து கிருத்திகை ஆக்சுவலாக வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து மேஷத்திலே வரும், ரிஷபத்திலே வரும். மேஷம் என்பது நிலப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இப்போ அதே வந்து உத்திராடம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் கன்னிலையும் வரும் நமக்கு. உத்திராடம் வந்து தனுசு மற்றும் மகரத்தில் வந்து வரும் நமக்கு. அப்போ இந்த விளைவிக்கக்கூடிய கோதுமை வந்து எங்கே இருக்கு அப்படின்னா கிருத்திகையில் தான் வந்து இருக்கு. கோதுமை விளையக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? வேற என்ன சொல்லலாம்? ஆக்சுவலாக வந்து சொற்று, கம்பளி ஆடைகள், இது எல்லாமே வந்து கிருத்திகை சம்பந்தப்பட்டது. ஆக்சுவலாக ஒரிஜினல் சொற்று வந்து எதுலேருந்து எடுப்பாங்க? செம்மறி ஆட்டினுடைய அந்த இதில் என்னன்னு சொல்லுவாது, முடிகள்னு சொல்லுவாங்க. அந்த தோல்ல இருந்து தயாரிப்பாங்க, அதனுடைய முடியில இருந்து தயாரிப்பாங்க. செம்மறி ஆடு என்பது நமக்கு வந்து மேசத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்னன்னா அந்த சொற்று, கம்பளி அதெல்லாம் வந்து கிருத்திகைன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது அத்திமரம் தொடர்புடைய விஷயம். அத்திமரம் கிருத்திகைக்கு உண்டான தலவரிசம் வந்து அத்திமரம். அந்த மரங்களுடைய இருப்பிடங்கள் எல்லாம் வந்து கிருத்திகை தான். அடுத்தது சலூன் கடை தொடர்புடைய விஷயம். சலூன் கடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கிருத்திகை தான். அடுத்தது அக்னிகுண்டம் தொடர்புடைய விஷயம். அக்னிகுண்டம் ஆக்சுவலாக வந்து என்னன்னா வீட்டில் யாகம் வளர்த்துறோம், கோவிலில் வளர்த்துறாங்க, அல்லது அம்மனுக்கு வந்து தீமிதி விழா, பூமிதி விழா, அக்னிகுண்ட விழா அப்படிலாம் வந்து நடத்துகிறோம். நம்ம டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து தொலைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இடங்கள்ல தான் அது வந்து தொலைஞ்சு போயிருக்கும்.
ஸோ நம்ம அது சம்மந்தமாக எங்கே போயிட்டு வந்தோம், என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடங்கள்ல அந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ கிருத்திகைக்கு வேற என்ன சொல்லலாம்? மயில் இறகு, மயிலுடைய இருப்பிடம். ஸோ அதெல்லாம் வந்து கிருத்திகை தான். மயில் இறகுல நம்ம என்ன பண்ணுறோம், பழங்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசிறியெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதை எங்கேயாவது வீட்டில் வந்து வச்சுருப்போம், அதுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்படி எடுத்துக்கணும் நம்ம. அடுத்தது ஓகே, காடுகள் எல்லாமே வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில். சிங்கத்தினுடைய இருப்பிடங்கள் அதுவும் வந்து கிருத்திகை. அடுத்தது மிளகு, உணவுல வந்து மிளகு. இப்போ வந்து சூரியனுக்கு நிறைய உணவுகள் இருக்கு. கோதுமை இருக்கு, மிளகு இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, அன்னாச்சி பழம், பலாப்பழம், கத்திரிக்காய். வெப்பத்தை அதிகம் தரக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து சூரியன் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை என்பது, அதாவது மிளகு என்பது கிருத்திகைக்கு உண்டான உணவாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கண் தொடர்புடைய விஷயங்கள். கிருத்திகை வந்து வலது கண்னு சொல்கிறோம். சூரியன் தான் வந்து வெப்பம். ஒளி இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே வந்து பார்க்க முடியாது. அப்போ ஒளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கிருத்திகை. கண் வந்து கிருத்திகைன்னு எடுக்கணும். இப்போ ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ வந்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் கடை இருக்கு, கண் கண்ணாடி கடைகள் வந்து இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் வந்து கண் கண்ணாடி வந்து வச்சிருக்கோம், கண்ணுக்கு ஒரு ஐ ட்ராப்ஸ் வச்சிருக்கோம். இந்த மாதிரி இடங்கள்லாம் அது தொலைஞ்சு போன பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது அக்னிகுண்டம் தொடர்புடைய விஷயங்கள் சொல்லியாச்சு. அடுத்தது ரைட். இப்போ கிருத்திகை அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த எந்தெந்த வீட்டில் வந்து வருது, மேஷம் ரிஷபத்தில் வந்து வருது, அதுக்குண்டான அதிதேவதை யார், அதில் பிறந்தவர்கள் யார், அதனுடைய தலவரிசம் என்ன, ஸோ அதனுடைய குணங்கள் என்ன, ஸோ இதையெல்லாம் வச்சு இந்த விஷயங்களை வந்து உருவாக்கியிருக்கோம் நம்ம. அப்போ ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் தேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ தொலைஞ்சிருச்சு, கிடைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதே பொருட்களை வந்து பிறருக்கு வந்து தான தர்மங்கள் வந்து கொடுக்கலாம். புரியுதுங்களா? பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இப்போ திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த பரிகாரமாக வந்து கிடைக்கும். டாக்குமெண்ட் தொலைஞ்சிச்சு கிடைக்கல, அப்போ திருவண்ணாமலை போயிட்டு வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் வந்து கிடைச்சிடணும். அப்போ கோவில் பரிகாரமாகவும் பயன்படுத்தலாம். வாழ்வியல் பரிகாரங்களாக சில விஷயங்களை வந்து தான தர்மங்கள் இதுலேருந்தே வந்து எடுத்துக்கலாம். புரிஞ்சதா எல்லாருக்கும்? இப்போ வந்து என்னன்னா இதில் வந்து 27 நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர காரகத்துவங்கள் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கணும். அதே போல் அமர்ந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து காணாமல் போயிருக்கும். உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஏதோ வந்து மிஸ் ஆகிருக்கும். சந்திரன் அப்படின்னா உணவு, உடை, ரெண்டு தான் மெயின். உணவு, உடை தான் மெயின் சந்திரனுக்கு. அது ரிலேட்டடாக ஏதாவது வந்து காணாமல் போயிருக்கும். புதன்னா வந்து டாக்குமெண்ட்ஸ், கல்வி தொடர்புடைய குலதெய்வம் சம்மந்தப்பட்ட, தாய்மாமன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து காணாமல் போயிருக்கும். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான், பணம், தங்கம், மெயினாக அது வந்து காணாமல் போயிருக்கும். அடுத்தது வந்து சுக்கிரன், அழகு சம்மந்தப்பட்ட, கேளிக்கை கொண்டாட்டங்கள் சம்மந்தப்பட்ட, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து காணாமல் போயிருக்கும். அடுத்தது சனி. சனினா வந்து இரும்பு, நீதி, நியாயம், மைண்ட்ஸ் ரிலேட்டடாக, வேலையாட்கள், அதே போல் ஆயில், அது ஒரு நபரே வந்து காணாமல் போயிருப்பார். அதே போல் முதியவர் இல்லம், இது தொடர்புடைய விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ராகு அப்படின்னா டெக்னிக்கல், சாஃப்ட்வேர்ஸ், ஆன்லைனு, வெடிபொருள், ஸோ வந்து ஆயில் சம்மந்தப்பட்டது அதுக்கு வரும். ஸோ அது ரிலேட்டடாக எதாவது காணாமல் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கிருத்திகளை காணாமல் போயிடுச்சுன்னா இந்த இடங்களில் கண்டிப்பாக கிடைக்குன்னு எடுக்கலாம். இப்போ அடுத்து கேது அப்படின்னா ஆன்மீகம், ஞானம், அறிவு, முக்தி நிலை, இது ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து காணாமல் போச்சு. உதாரணத்துக்கு மகாபாரதம், ராமாயணம், ஒரு தெய்வ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிட சம்மந்தப்பட்ட நூல்கள் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா கிருத்திகை தொடர்புடைய இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? செவ்வாய்னா வந்து இயந்திரங்கள், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, நிலம், கட்டுமானத்தோட கூடிய விஷயங்கள்,
டூ வீலர், ஃபோர் வீலர், அதில் வரக்கூடிய இயந்திரங்கள், இன்ஜின்ஸு. ஸோ அப்போ இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த நட்சத்திர காரங்களை வந்து ஒரு பொருள் தொலைந்தால் அந்த இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அந்த கிருத்திகைக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னாலும் அது வந்து பரிகாரமாக வேலை பார்த்தா அந்த பொருளை வந்து நமக்கு வந்து வர வைக்கும். சப்போஸ் கிருத்திகை வந்து நமக்கு வந்து ஒரு யோகத்தை தரக்கூடிய நிலையில் இருக்குது, நட்சத்திரமும் அதில் அமர்ந்த கிரகமும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் உள்ள விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கணும். கரெக்டு தானே? இதில் உள்ள விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிக அளவு பயன்படுத்தும் போது அது யோகமாக நமக்கு வந்து செயல்படும். இது மல்டிபிள் பர்பஸ். இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே தானே? இப்படி 27 நட்சத்திரங்களுக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ 7 மணி கிளாஸில் வந்து கொடுத்தனால, சரிங்களா? அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஆமாம். ஓகே, வேற இதுல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? என்னங்கய்யா? இப்ப இந்த பொருள் காணல, இப்ப இது எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா நம்ம அதுக்கு எப்படி பாக்கணுங்க? ஆமா, ஒரு பொருள் காணாம போச்சுன்னா இந்த இடங்கள்ல தான் வந்து இருக்கும். அது கரெக்டா இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன இருக்கோ அது அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கரெக்டா கிடைக்கும். ஓகேவா? சரிங்க. இல்ல எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம எப்படி பாக்குறீங்க? எப்போது கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிரகத்தை வந்து உதைப்பு வந்து எடுத்து பாருங்க. கிரக உதைப்பு வந்து போட்டு பார்க்கலாம், அல்லது அந்த கிரகத்தை வந்து நகர்த்தி பார்க்கலாம். ஓகே தானே? இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிருத்திகை வந்து நெகட்டிவாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த பாசிட்டிவ் வந்து எங்கே இருக்குது? ரோகிணி வந்து யோக ஸ்டாராக இருக்கு. அப்போ புதன் வந்து ரோகிணிங்க என்னைக்கு வராதுன்னு பாருங்க. அந்த அந்த நாளில் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க. சரியா? சரிங்க. இப்போ இதே இது வருடங்கள் வரும்போது அப்போ நம்ம அது குரு வரும்போது 6 மாதம் 8 மாதம் கழிச்சு கிடைக்குன்னு சொல்லலாங்களா? அப்படி அதை வந்து என்னன்னா கிரக உதைப்பை கனெக்ட் பண்ணி ஷார்ட்டாக வந்து அதை எடுக்கணும். சரியா? இப்போ சூரியன் இப்போ உத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை. சப்போஸ் உத்திரத்தில் கிரகம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த கிரகத்தை வந்து நகர்த்தி எடுத்துக்கலாம். நீங்க உத்திரத்தில் புதன் இருக்காரு, அடுத்த நட்சத்திரம் வந்து என்னது அஸ்தம் பாசிட்டிவா இருக்கு. அப்போ வந்து புதனை வந்து அடுத்த நட்சத்திரத்துக்கு நகர்த்துனீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் வந்து கிடைக்கும் நமக்கு. சப்போஸ் அந்த ஷார்ட் டைம் வரல அப்படின்ற பட்சத்தில் வருட கிரகங்கள் தான் ஆன்சரா வருது அப்படின்னா மாதங்கள்ல தான் அந்த ஆன்சர் வந்து கொடுத்தாலும் நீங்க. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஓகே, வேற யாருக்கு என்ன சந்தேகம்? இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லை. சரி.